நான் 2019லேருந்து என்னோட ஃபிசிக்கை எப்படி ஒரே மாதிரி ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் என்னென்ன மாதிரி ஃபுட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் வே ப்ரோட்டீன், கிரியேட்டின் எடுத்தது கிடையாது. என்னோட ப்ரோட்டீன் சோர்ஸஸ் எல்லாம் நேச்சுரலாக தான் இருக்கும். அதாவது சிக்கன் இல்லை எக்கு, பன்னீர் இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். நான் பல்க் பண்ணுறேன், மசில் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பாடி வெயிட்டுக்கு 70 kgக்கு 140 to 160, 170 வரைக்கும் ப்ரோட்டீன் எனக்கு பர் டேக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி போகிற டயத்தில் தான் நான் வே ப்ரோட்டீன் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுவே எனக்கு மெயின்டெனன்ஸ், அதாவது எனக்கு போதுமான லீன் பல்கிங் இருந்தால் போதும் அப்படிங்கிற போது எனக்கு 90 to 110 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் டேக்கு இருந்தால் போதும். அட் த சேம் டைம்ஸ் அவுட் சைட் ஃபுட்ஸு, சுகரி ஐட்டம்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, அதுவே ஆயிலி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஒர்க் அவுட் சைடு பார்த்துட்டிங்கன்னா 4 to 6 days வீக்லி கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதே மாதிரி எப்போவுமே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது புல்லப்ஸு, புஷ்அப்ஸு, டிப்ஸு இந்த மாதிரி பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம பாடி நேச்சுரலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதே மாதிரி கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் பண்ணுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒர்க் அவுட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், டயட்டில் டிசிப்ளினாக இருக்கணும்.